சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலும் கூட ஓரிரு வசனங்களை விசேஷமாய் தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் பக்தி விருத்தி அடையப் போகின்றோம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரை கர்த்தர் தமது சிறகுகளாலே மூடுவார்? சங்கீதம் 91:1 எழுதியிருக்கிறபடி, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் யார்? அண்ட சராசரத்திலேயே உன்னதமானவர், சிறந்தவர் யார்? ஆம், தேவனே உன்னதமானவர். தேவனுடைய மறைவில் வாழ்கிறவன். ஆங்கில வேதாமம் ஒன்றிலே இவ்வாறு எழுதியிருக்கிறது, those who live in the shelter of the most high. அப்படின்னா உன்னதமானவருடைய மறைவிலே வாழ்கிறவன். ஆண்டவர் எல்லாருக்கும் தம்முடைய மறைவை கொடுக்க மாட்டார். என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு மோசே என்று கன்மலையின் வெடிப்பிலே அவரை வைத்து தமது கரத்தினால் மறைத்தார், பார்த்தீர்களா? அதுபோல உன்னதமானவர் நாம் எந்த பகுதியில் உலகத்தில் வாழ்ந்தாலும் தமது நிழலிலே வைத்துக்கொள்ள தேவன் ஆசைப்படுகிறார். ஆனால் உன்னதமானவருடைய மறைவில் வாழ்கிறவன். ஒரு கோழி இருக்கிறது, குஞ்சுகள் இருக்கின்றன. அந்த கோழி பறந்து வரும் பொழுது தன்னுடைய சிறகுகளை விரித்து எல்லா குஞ்சுகளும் ஓடி வரும்படி அழகாய் கூவி அழைத்து அப்படியே சிறகிலே மறைத்து வைத்துக்கொள்ளும். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்றது போல. ஆனாலும் சில கோழி குஞ்சுகள் இந்த அபாயத்தை உணராமல் தலையை வெளியே எட்டி பார்க்கும். ஒரு சின்ன தூரத்தில் தெரிகிற சிறு புழு பூச்சியை எடுத்துட்டு வரலாம்னு ஓடிட்டு திருப்பி வரும். இந்த வெளியே போயிட்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் பருந்துக்கு இரையாகும். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுகிறார். ஆனால் ஒன்று நீ செய்ய வேண்டும், சிறகிலிருந்து, அவருடைய சிறகு நிழலிலிருந்து வெளியே ஓடி போய்விட்டு உலக சிற்றின்பங்களில் வாழ்ந்து திரும்பலாம் என்று போக்கும் வரத்துமாய் நீ இருப்பாயானால் சங்கீதம் 91 மறந்துட வேண்டியதுதான். கிடையாது, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சங்கீதம் 91 கிடையாது. ஆனால் உன்னதமானவருடைய மறைவிலே வாழ்கிறவர்களாய் இருந்தால், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருப்பவர்களாய் இருந்தால், ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற பாக்கியம் என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அதான் பார்த்தீங்களா, அவர் தமது சிறகுகளால் மூடுகிறது ஒரு செயல்பாடு. ஆனால் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவது, அடைக்கலத்திற்கு ஓடி வருவது இருக்கு பார்த்தீங்களா? அடைக்கலம் புகுகிற ஒரு வாழ்க்கை, அது நம்ம செய்ய வேண்டியது. அவர் தமது சிறகுகளாலே நீ எங்கிருந்தாலும் அழகாக உன்னை மூடி காக்க எண்ணுகிற பொழுதும், அவருடைய செட்டைகளின் கீழே, சரி அவர் எனக்கு பாதுகாப்பு தருகிறார் என்று செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? யார் அப்படி அடைக்கலம் புகுகிறார்கள்? காலையில் எழுந்ததும் கர்த்தரை நினைக்கிறவர்கள். அதிகாலையில் எழுந்து ஆயத்தமான பிறகு தேவனை நினைத்து தேவனுக்கு துதி பாடி
ஆண்டவரே உம் பாதமே எனக்கு தஞ்சம் என்று கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவர்கள், ஓயாமல் அவருக்கு துதி சொல்லி அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற துடிக்கிறவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், சத்தியத்தை அறிகிறதற்கு அதை தேசத்தில் குடியிருந்து மேய்ந்து கொள்வதற்கு தாகமாயிருக்கிறவர்கள். அப்ப உங்க பகுதி என்ன? அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அடைக்கலத்துக்கு ஒரு இடத்துக்கு போனா நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை, திடுதப்பென்று ஒரு ஊருக்கு போறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க வீடே அடைக்கலம் என போறீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இடமெல்லாம் இங்கே இல்லை, வெரண்டாவில் படுத்துக்கிடுங்க. பரவாயில்ல, எங்கேனாலும் பரவாயில்ல. சரி, முன் ஹாலில் படுத்துங்க, பரவாயில்ல. தரையில் தான் பாய் விரிச்சு படுத்துங்க, பரவாயில்ல. அடைக்கலம் புகும் பொழுது எதுனாலும் பரவாயில்ல. பாம் பல இடங்களில் போடும்படி எதிரி நாட்டினர் போட்டால் இந்த ஒரு சில இடங்களை இந்த விதமான பாம்ஸ் தாக்காத வண்ணமாக பூமிக்கு அடியில் ஷெல்டர் பிளேசஸ் வைத்திருப்பாங்க. அரசாங்கம் கூவிக்கொண்டே இருக்கும், ஓடியாந்துருங்க, பாம் போட போறாங்க, ஓடியாந்துருங்க. இது இறங்கினா ஏறக்குறைய பூமியில் 30 அடிக்கு கீழே இந்த இடம் போயிடும். அங்கே போனதுக்கு பிறகு மேலிருந்து போடுற குண்டு எளிதிலே அவர்களை நெருங்குவதில்லை. அப்போ ஓடணும். இந்த இடத்துல அரசாங்கம் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்க முடியும், ஓடியா ஓடியா, வேமா ஓடியாந்துரு, ஷெல்டருக்கு, பாதுகாப்பு இடத்துக்கு, அடைக்கலமான இடத்திற்கு ஓடிவா. இது அடைக்கலப்பட்ட ஓடிவான் கூப்பிடத்தான் செய்யணும். ஆனால் ஒன்று பாருங்க, நீங்கள் தான் அங்கே ஓடணும். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அடைக்கல பட்டணங்களை கட்டி வை என்று சொன்னார். அந்த பட்டணத்தில் என்ன விசேஷம்? வெளியே அறியாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய கோடாரி பட்டு ஒருவன் இறந்து போயிட்டான்னா, அவனை யாரா அப்படி பண்ணதுன்னு அவங்க குடும்பத்தரெல்லாம் தேடி ஓடி வரும்போது இவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடிட்டா அப்புறம் அவனை தொடர்ந்து போகக்கூடாது. அறியாமல் பண்ணிட்டான், அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடிடும். ஓடி பிரதான ஆசாரியன் போன்ற தன்மையில் உள்ள அவருடைய ஜீவிய காலமெல்லாம் இவனுக்கு அடைக்கலாம், அங்கே இருக்கலாம். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை போல இதற்கு அவன் என்ன செய்யணும்னா அடைக்கலம் போகணும். இவன் இங்கே வெளியே இருந்தான்னா அவனை கொண்டு போட்டுருவாங்க. ஓடணும். தேவனை காலமே தேடணும். அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜபதபத்தாலே. இதுகாரும் காத்த தந்தை நீரே, இனி மேலும் காத்தருள் செய்வீரே. பதிவாக உம்மிலே நான் நிலைக்கவே பத்திரமாயனை உத்தமனாக்கிடும் தேவே. பதிவாக உம்மிலே நான் நிலைக்கவே பத்திரமாயனை உத்தமனாக்கிடும் தேவே. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜபதபத்தாலே. ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதமே சரண் என்று ஓடி அவர் பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். ரூத்தை குறித்து எழுதப்படும் போது ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்ப செட்டைகளின் கீழே அடைக்கலமா வரணும்.
உபவாசம் இருக்கணும். தேவனுடைய பாதத்தில் வயதில் கூடினவங்கள வயதில் குறைந்தவங்களாம் சாஷ்டாங்கமாக விழுந்து, தேவனே நீரே எனக்கு தஞ்சம், உன் பாதம் சரணடைந்து ஒரு நாள் சொல்லலாம். தேவன் எக்காலத்திலும் நல்லவர், அவர் உன்னதமானவர். அவருடைய மறைவில் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவருடைய சர்வ வல்லமையின் பாதுகாவல் வந்து சேர்ந்துடும். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறான் பாருங்கள். அப்படின்னா ஆல்மைட்டி, சர்வ வல்லவர், அவருடைய நிழல்ல நீங்க இருந்தீங்கன்னா அடடா அடடா எவ்வளோ அருமையா இருக்கும். பிசாசு அணுகாது, மாந்திரியங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த விதமான தீய மனித திட்டங்களையும் கர்த்தர் தட்டி விடுவார், உங்களுக்கு ஜெயத்தை அருளுவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதாவது மறைவில் வாழ்கிறவன் அப்படின்னா உன்னதமானவருடைய மறைவில் வந்தாச்சு, இனி உலகத்தை நோக்கி திரும்பக்கூடாது, வெளியே போய் வரக்கூடாது, சண்டி அடிக்கக்கூடாது, நிலைத்திருப்பவன், அதிலேயே இருப்பவன், பெர்மனண்டாக உன்னதமானவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்தவன். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். அந்த அடைக்கலத்தை தேடுவீர்களா? கர்த்தர் பொழுது உங்களுக்கு என்ன செய்கிறாராம்? அவருடைய சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமா. சத்தியம் என்றால் அவருடைய வேதத்தில் உள்ள சத்தியம் வசனங்கள், ஆம், அதில் அடங்கி இருக்கிற சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு கேடகமாக அப்பொழுது மாறும். இப்போ உங்களுக்கு வசனம் உங்கள் சார்பாக நின்று வேலை செய்ய முடியல, நீங்கள் அவருடைய சார்பில் பாதத்தில் சரணாகதின்னு போய் நிற்காதபடினால அவருடைய சத்தியம் உங்களுக்கு ஷீல்டாக இருக்க முடியல, கேடகமாக இருக்க முடியல. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய வசனம் கேடகமாக அமைய வேண்டும் என்றால் வேதத்தில் உள்ள சத்தியங்கள் கண்ணார காணும்படி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கோட்டையாக அது இருக்கிறதை, ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்க. உன்னதமானவருடைய நிழலிலேயே தங்கியிருங்க. இயேசு சொன்னார், நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, இப்படி ரெண்டும் வெது வெதுப்பா இருக்கப்பா, அதனால உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இப்போ உன்னதமானவருடைய மறைவில் இல்லாமல் நீங்க வெளியே வாந்தி பண்ணி போடப்பட்டுட்டீங்கன்னா, கிறிஸ்து உங்களை வாந்தி பண்ணி போட்டால் உன்னதமானவருடைய மறைவு எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அவர் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவும் அவர் வருகை வரை உண்மையாக இருக்கவும் டெசிஷன் எடுங்க. ஜெபிப்போமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, நிலைவரமான ஆவி இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. உம்மிலே வேரூன்றி நிற்க பண்ணுவீராக. கிறிஸ்துக்குள் வேரூன்றி நின்று 30, 60, 100 பலன் தருகிறவர்களாக, உலகத்தின் சிநேகத்தை நோக்கி ஓடாதவர்களாக, கிறிஸ்துக்குள்ளே தரித்திருந்து நிலைத்திருந்து அவரோடு வாழ்கிற அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்கிற அந்த அனுபவம் உடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மன தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கரத்திற்குள் வந்து அமைந்து நின்று அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிற உங்களுக்கு அவருடைய பாதுகாவல் எப்போதும் உண்டு. விக்கினங்கள் அணுகாமல் உங்களை காப்பார். தைரியமாய் உங்கள் ஓட்டத்தை தொடருங்கள். God bless you. God bless you.